ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெலின் சியான். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ், அதாவது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் அல்லது கிட்ஸோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எப்படி ஹெம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம சிங்கிளாக ஒரு நூல் எடுத்துக்கலாம். சிங்கிளாக நூல் எடுத்து அதை ஊசியில் நுழைத்திட்டு நமக்கு எவ்வளோ லெங்க்த்து தேவையோ அந்த லெங்க்த் அளவுக்கு வச்சு நம்ம முடிச்சு போட போகிறோம். நான் நார்மலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லெங்த் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்லீவோட லெங்க்த்தை அளந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லெங்க்த்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சிங்கிளாக எடுத்து டபுளாக முடிச்சு போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ இது நமக்கு ரெட்டையாக இருக்கணும். எடுத்துட்டு இப்போ நான் எப்படி ப்ளவுஸ் ஹெம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப கார்னர்லேருந்து நீங்கள் கொண்டு வர வேணாம். இந்த இடத்துக்கிட்ட லைட்டாக, அதாவது ஒரு 2 தையலுக்கும் பின்பக்கமாக லைட்டாக ஊசியை உள்நுழத்தி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நான் முடிச்சு போட்டுட்டு சின்னதாக, அதாவது நம்ம ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு நூலில் எடுத்து கீழேருந்து மேலே எடுத்திங்கன்னா வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கீழேருந்து மேலே அந்த துணியை பிடிச்சா போதும் ஊசி. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து ஃபுல் லைனையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைட்டாக செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ மெல்லிஸாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்லீவோட லுக்கு கரெக்டாக அழகாக தெரியும். இப்போல்லாம் மேக்ஸிமம் யாரும் ஹெம் பண்ணி கேட்குறதில்ல. எல்லாமே மிஷினில் நம்ம தையல் அடித்து விட்டுலாம். மிஷினில் தையல் அடித்தோம்னா நமக்கு கொஞ்சம் லைஃப் இருக்கும். ஆனால் அது தையல் வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக சில கஸ்டமர்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஹெம் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதனால் நீங்கள் எப்படி ஹெம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக அந்த கிளாத்து, மேல் கிளாத்தும் நம்ம மடிச்சடித்த கிளாத்தும் பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மெல்லிஸாக பண்ணுறீங்களோ அவ்வளோதுக்கு அது பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ நான் ஹெம் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைடு திருப்பி பார்க்குறேன். ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதே மாதிரி பண்ணுங்கள். ஊசி கையில் குத்திராமல் பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி பண்ணும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடச்சிச்சின்னா நமக்கு அதில் ஒரு ஹாப்பி இருக்கும். இப்போ நம்ம எண்டில் இது மாதிரி பண்ணிவிட்டு நான் எப்படி முடிச்சு போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தை ஊசியை கீழேருந்து மேலே வச்சு ஒரு சுற்று, 2 சுற்று, 3 சுற்று பண்ணிவிட்டு அதை அப்படியே இழுத்து முடிச்சு போட்டிங்கன்னா ஸ்டிஃபாக முடிச்சு போட்டுப்போம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் திரும்ப இன்னொரு தடவை கூட பண்ணலாம். அப்படி தேவை இல்லைன்னா இந்த முடிச்சு நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். வேணும்னா திரும்ப பண்ணி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ முடிச்சு போட்டிங்க அப்படின்னா இது பார்த்திங்களா எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்தவித சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நமக்கு இந்த ஃபினிஷிங் வந்துடுச்சு. இப்போ ஆப்போசிட் சைடு நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இதை விட நீங்கள் மெல்லிஸாக கூட பண்ணலாம். நான் இப்போ பண்ணியிருக்கதை விட நீங்கள் லைட்டாக ஊசியை கீழ் நுழத்தி வந்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் மெல்லிஸாக கூட நமக்கு ஹெம் பண்ணுறது கிடைக்கும். கிட்ஸ் ட்ரெஸ்லாம் தையல் அடித்து விட மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹெம் பண்ணுவாங்க. நமக்கு விருப்பம் இருந்தால் ஹெம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டமர் விருப்பம் என்னவோ அதுபடி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.